இறைவனின் திருமுன் வாருங்கள், இன்னிசை பாடி வாழ்த்துங்கள். இறைவனின் திருமுன் வாருங்கள், இன்னிசை பாடி வாழ்த்துங்கள். நன்றிகள் நிறைந்த மனதுடனே அவரின் நாமத்தை போற்றுங்கள். திருப்பணியானது மேரிலரா மற்றும் மில்டன் பீட்டர் அவருடைய 22ஆம் வெட்டிங் ஆனிவர்சரி வந்திருக்காங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் மரித்த ஜான் வின்சென்ட், மார்த்தா அலெக்சாண்டர், மல்லிகா கிரேசி அவருடைய 25ஆம் ஆனிவர்சரி. 4 நாளுக்காக இந்த திருப்பலி புகழப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஆய்வுச்சபையானது புனிதர்களான ஆண்ட்ரூ கிம், பால், ஜான் மற்றும் 103 பேருடைய புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றது. இவர்கள் எல்லாருமே கொரியாவை சேர்ந்தவர்கள். இந்த புனிதர் ஆண்ட்ரூ கிம் என்றவர் 14ஆம் நூற்றாண்டில் அவர் சைனாவுக்கு நடைமுறையில் போயிட்டு கடல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே போயிட்டு சென்டரில் இருந்து ஒரு குருவாரி பயிற்சி பெற்று வருகிறார். தன்னுடைய நாட்டில் கிறிஸ்துவ பற்றி அறிவிக்க வேண்டும், மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும்ன்றதுனால அங்கே லோக்கல் இருக்கிறவங்கெல்லாம் சேர்த்து அவர் அந்த பயணம் செய்கிறார். திடீரென்று நிறைய கூட்டங்கள், நிறைய ஜனங்கள் விசுவாசத்தில் வரும் பொழுது அந்த கவர்மெண்ட் கவனிக்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அது கடைசியில் அவங்களுக்கு தெரிய வருது, நிறைய பேர் கிறிஸ்டியானிட்டி ஆகிட்டாங்க அப்படின்றதுனால. அதனால அந்த சமயத்தில் மொத்தம் 3 பிஷப், 8 பிரீஸ்ட் குருக்கள், 45 ஆண்கள், 47 பெண்கள் மொத்தம் சேர்த்து அத்தனை பேரையும் கொண்டாண்டாங்க. அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்து அவங்கள ஸ்தாபிச்சிட்டாங்க. கிறிஸ்துவர்களே, இன்று கொரியாவில் நிறைய பேர் கிறிஸ்டியானிட்டி இருக்கிறாங்க. அதுக்கு காரணமே இந்த 2 ஆண்ட்ரூ கிம், பால் அப்படின்றக்கூடிய அந்த லோக்கலில் இருந்த அந்த குருக்கள். கிறிஸ்துவர்களே, சில நேரத்தில் கடவுளுடைய விசுவாசம், கடவுளுடைய வார்த்தைகள் கேட்டு மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றிக்கொள்கிறார். அது எல்லாமே வார்த்தை மூலமாக தான் இந்த உலகம் உண்டாகப்பட்டது. மற்றும் இந்த வார்த்தை மூலமாக தான் இந்த உலகம் இன்னும் பாதுகாக்கப்படுகின்றது. இதோ இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். கடவுளுடைய வார்த்தையை நம்ம கேட்டு அந்த வார்த்தை தான் நமக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த மனோபாவம் நமக்கு இருக்கக்கூடிய தன்மை கடவுள் தன்னுடைய திருவிழில் கொண்டாடி நாம் பாவங்களை நினைத்து கடவுளுக்கு மன்னிப்பு கேட்டு இந்த திருவிழில் பங்கு கொள்வோம். எல்லா இறைவனும்
காவலையே நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. எங்களுக்கு மீட்கும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கண்ணுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்து நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலை நிலையான உரிமை பெற்றும் அளிக்கிறார். உம்முடைய தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுக வாசகம். அன்புக்குரியவரே, அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுள் முன்னிலையிலும் போந்து பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகின்றேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பொழுகின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்ற செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசர்க்கெல்லாம் அரசர், ஆண்டவர்க்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத வழியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இலர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாக்குக. ஆமென். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பதிலைப்பாடல் பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்துக்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். Alleluia. 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 சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு
அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் எல்லா ஊரிலிருந்து இயேசுடன் கூடி வந்தபோது அவர் ஊமை வாயிலாக கூறியது: விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைத்த போது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிப்பட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முள்செடிகளின் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்து முள்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்னபின் கேட்க செவி உள்ளவர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த ஊமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர்களிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது: இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கு எல்லாம் உண்மைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இந்த ஊமையின் பொருள் இதுவே: விதை இறை வார்த்தை. வழியோரும் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்கள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறுவராவர். அழகி வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து வருகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் போற்றவர்கள் சிறிது காலமே வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள். முட்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை செல்லவும் வாழ்வில் வரும் இன்பங்கள் போனவற்றுகள் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடைத்திருப்பவர்களே குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சிறிய நல உள்ளத்தோடு வார்த்தை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் குறிக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு முறை நாரதர் கடல் பார்த்து போயிட்டு இருந்தாராம். வழியில் ஒரு வேதத்தை படிச்சிருக்காரு. அது படிக்கும்போது ரொம்ப ஞானி அவர், எல்லாமே தெரிந்தவர் அவர் நாரதரை எங்கே போகிற நீ அப்படின்னு கேட்கும்போது கடற்கரை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது சரி, எனக்கு மோட்சம் எப்போ கிடைக்குதுன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்பொழுது ஒரு ஆலமரத்து கீழே ஒரு செருப்பு இருக்கிறாரு. அவர் அவரும் அதே நாரதர் எங்கே போகிறீங்க? கடல்கிட்ட போகிறேன். சரி, எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, போகிற கடல்கிட்ட போயிட்டு கடல் பார்த்து சொல்கிறாரு, நான் வர வழியில் 2 பேரை பார்த்தேன். அவங்க 2 பேரும் இந்த கேள்வி கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு. அப்போது அந்த கடவுள் சொன்னார், அந்த வேதம்லாம் படிச்சுக்கிறாரு, அவர் எப்போ மோட்சத்துக்கு போவார் எனக்கே தெரியாது, அதில் ஒரே குழப்பம் அப்படின்னா. சரி, ஓகே. அந்த ஆலமரத்து கீழே உட்காந்துருக்காரு அந்த தொழிலாளி, அவர் உடனே வந்துடுவார் மோட்சத்துக்கு அப்படின்னா. சரி, அப்போது சரி, இப்போ நான் அவங்களுக்கு சொல்லணும்னா எப்படி நான் சொல்கிறது, அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க நாரதர் கடல்கிட்ட. அது உனக்கு புரியாது, அப்போ உனக்கு புரியும். நீ இப்போ மறுபடியும் அவனுக்கு போகும்பொழுது கடவுள் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அப்போ நீ சொல்லு, ஒரு ஊசியில் ஒரு பெரிய யானையை நான் உள்ள போட்டுருக்கேன், நொழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாரதர் போகிற மறுபடியும் போயிட்டு அந்த வேதம் படிச்சுருக்காருல்ல அவர்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு. ஓகே, அவர் கேட்குறாரு, கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்லி அந்த ஊசிக்குள்ள யானை நுழைச்சிருக்காரு, அது எப்படி முடியும், அது கண்டிப்பாக முடியாது அப்படின்னு அந்த வேத பட்சம் சொன்னாராம். அப்போ நாரதர் சொன்னாராம், இவர் கண்டிப்பாக இவருக்கு நம்பிக்கை கிடையாது, அதனால் இவர் கடலுக்கு போக மாட்டாங்க.
அப்போ அந்த தொழிலாளர்கிட்ட போயிட்டு ஆளுநர் கேள்வி போய் சொல்கிறாரு. அவரும் கேட்குறாரு, கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படிங்கும் பொழுது, கடவுள் வந்து யானையை வந்து ஊசி உள்ள நுழைச்சிருக்காரு. அப்படியா? அப்போ கண்டிப்பாக ஒரு நாள் முடியாது, இனிமேல் அது ஆயிடும். அப்போ நாரதர் அவர் கேட்குறாரு, எப்படி நீ வந்து இவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கிற, அது எப்படி வந்து கடவுள் வந்து அந்த ஊசிக்குள்ளே வந்து போட முடியும்? அவனால எல்லாம் முடியும், எப்படி நீ சொல்கிற? ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஆலமரத்தில் வந்து நிறைய பழங்கள்லாம் கீழே விழுது சின்ன அந்த சீடு இருக்குல்ல, அந்த சீடில் இவ்வளோ பெரிய ஆலமரம் இருக்கும் பொழுது கடவுளால் வந்து அந்த யானையை ஊசி கொண்டு போட முடியாதா அப்படின்னு. அப்போது நாரதர் புரிஞ்சுக்கினாரு, இவருக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால கடவுள்கிட்ட உடனே இவர் போய் மோட்சத்தை பாருங்க. ஏதாவது புரிஞ்சுனா? இப்போ இதே கேள்வி தான் நான் உங்களை கேட்குறேன். எத்தனை பேர் வந்து கடவுளால் வந்து அந்த ஊசிக்குள்ளோ யானை என்ன சொல்றது நுழைக்க முடியும் அப்படின்னு நம்புறீங்க? முடியுமா? முடியுமா? சரி, காதலுக்கு கேட்டுக்கிறோம். கிறிஸ்துவனுடைய என்னுடைய நற்செய்தி வந்து ரொம்ப அழகான ஒரு நற்செய்தி. இது வந்து ஆண்டவர் இயேசு வந்து தன்னுடைய நிறைய கூட்டத்தை பார்த்து இந்த 3 விஷயங்களை அவர் சொல்கிறார். ஒன்று வந்து விதை போடும் பொழுது சில விதைகள் வந்து வழியோரம் அது வந்து விழுந்த பொழுது சில பறவைகள் வந்து அது சாப்பிட்டு போயிட்டு அது மெரிச்சிட்டு போயிடுறாங்க. ரெண்டாவது வந்து சில விதைகள் வந்து இந்த பாறை கல் மேல் விழுந்ததுனால அந்த சூடுனால உடனே அது வளருது. ஆனால் அதுக்குள்ள அந்த தண்ணி இல்லாததுனால, அந்த ஆழமான தண்ணி இல்லாததுனால அதுவும் காய்ச்சி போயிடுது. மூணாவது முள்செடியில் விளைகின்ற விதைகள். அந்த முள்செடியில் வந்து சில வளரும் பொழுது அந்த முள்செடியில் அதை வந்து அதை வளர விடாமல் படுது. இந்த 3 விஷயங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வழிபூட்டத்தில் விளைக்கிற விதைகள் வந்து அவங்க எப்போதுமே கடவுள் கேட்பாங்க, கேட்டு அந்த அந்த நேரத்தில் கேட்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த ஒரு நிறைய பேர் கோயிலுக்கு வருவாங்க, கவனம் செய்வாங்க, அந்த நேரத்தில் இருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. சில விதைகள் வந்து இந்த கல் மேலே விழுந்தது வந்து அது பாருங்க காஞ்சி போயிடுச்சு. சில பேர் நம்ம வந்து கடவுளுடைய வார்த்தை நம்ம கேட்போம், ஆனால் அந்த வார்த்தையை உள்வாங்க மாட்டோம், ஆழமான இடத்துல இருக்க மாட்டோம். ஒரு சில பேர் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லுவோம், சில பேர் வந்து வெளியவே நிற்பாங்க, 1 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்பாங்க. அந்த அப்படிதான் இருப்பாங்க, எந்த இதுலேயும் ஒரு ஈடுபாடு இருக்காங்க. மூன்றாவது வந்து இந்த முள்செடியில் விழுந்த அந்த விதை வந்து நம்ம சில நேரத்தில் வந்து கடவுளை நம்புவோம், ஆனால் அந்த பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது நம்ம வந்து ஓடிடுவோம். இப்போ பாருங்களேன், சில நேரத்தில் வந்து 20 மணி நேரம் சில பேர் மொபைல்லே இருப்பாங்க, 7 நாளும் மொபைல்லே இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே அந்த சில பேர் வந்து 24 மணி நேரம் டிவி ஓடிட்டே இருக்கும், வீட்டில் ஓடிட்டே இருக்கும், காலையில் நைட்டு வரையும் ஓடிட்டே இருக்கும், 7 நாள் அப்படியே ஓடிட்டே இருக்கும். இந்த மாதிரி சில பேர் வந்து சில வாழ்க்கையில் வந்து அந்த அடிக்ட் ஆகிருப்பாங்க. அந்த குடி போதனைனால சில இதில் கடன் வாங்குறதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க, கடன் கொடுக்கறதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து சில பேர் வந்து இந்த முள்செடியில் வந்து மாட்டிட்டு வெளியே வராமல் இருக்காங்க. சிலர் மட்டும்தான் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதுபடி தினந்தோறும் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த நடைமுறையில் கொடுக்கும்போது கிறிஸ்துவனுடைய விசுவாசம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையை அதில் விசுவாசம் வந்து சிலருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சீடர்கள் வந்து அவங்க கேட்குறாங்க, இதனுடைய பொருள் என்ன, எனக்கு புரியல, விவரிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இறையாட்சி மறைப்பொருள் வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். அப்புறம் இந்த திருப்பலிக்கு வர்றதுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த திருப்பலியில் பங்கு கொள்வதற்கு எத்தனையோ பேர் எவ்வளோ தூரத்தில் நடந்து வராங்க, எவ்வளோ முயற்சி பண்ணி காத்தில் வந்து ரெடி ஆகிட்டு திருப்பலிக்கு வராங்க. அப்போது கடவுள் மேலே இருக்க அந்த விசுவாச அன்புக்காக வந்து நம்ம தியாகம் செஞ்சு நம்ம வரோம். அதே போல் அந்த விசுவாசத்தோட வாழ்வர்கள் வந்து அந்த 100 மடங்கு 60 மடங்கு 30 மடங்கு வந்து அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் தான் இறையாட்சி போவார் என்று இந்த நற்செய்தியில் தெரிவிக்கின்றது. கடவுளுடைய வார்த்தை தான், கடவுள் எப்போதுமே வார்த்தை மூலியமாக தான் அந்த உயர்வுள்ளது உண்டாகுது சொன்ன பிறகு அந்த வார்த்தை மூலியமாக எல்லாமே உண்டாகுது. இப்போ ஒரு காலத்தில் வந்து
15th செஞ்சுரியில் இந்த உலகம் வந்து மட்டையாக இருக்கு அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்படிதான் உலகம் நினச்சிருந்தோம், திருச்சபை அப்படி தான் நினச்சிருந்தது. ஆனால் நம்மளுக்கு தெரியல இந்த கேலக்ஸி ஒன்று இருக்குது அப்படின்னு. அதில் சூரியன் அதில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. ஆனால் இப்போ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, கேலக்ஸி வந்து இங்கே 1000 கோடி கணக்கில் இருக்கு அப்படின்னு. அப்போ நம்ம மாதிரி உலகத்தில் வந்து இன்னும் எத்தனை உலகம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போது தெரியாத ஒரு விஷயம் நிறைய இருக்கு. அது வந்து கடவுளுடைய வார்த்தையை வந்து கேட்டு அந்த வார்த்தை மூலியமாக தான் உயிர் இருக்குங்கிறது இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. அதனால தினந்தோறும் நம்ம வந்து கடவுளுடைய வார்த்தை கேட்கணும், படிக்கணும். கடவுளுடைய வார்த்தை கேட்கணும், படிக்கணும். எப்போ நம்ம வந்து பைபிள் நம்ம படிக்கிறோமோ அப்போ நிறைய நேற்று ஒரு மணிப்பூர் பசங்க 3 பேர் வந்து காலேஜ் போகல. ஏண்டா போகல அப்படின்னா லேட் ஆயிடுச்சுன்னா. எதுக்குல லேட் ஆயிடுச்சுன்னா குளிக்கிறாங்க. சரி சரி என்ன பண்ணிட்டு சும்மா இருந்தோம் காத்தால. சரி அதனால என்ன பண்ணேன், நைட்டில் அவங்க கூப்பிட்டு இந்த சிராக் இருக்கையா அது ஃபுல்லாக ஒரு 50 சாப்டர் எல்லாம் எழுதிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எழுதி 10 மணிக்கு போய் தூங்கினாங்க. தெரில கிறிஸ்துவ சில நேரத்தில் பனிஷ்மெண்ட்டை கூட நம்ம கடவுளுடைய வார்த்தை தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து கடவுளுடைய வார்த்தையை வந்து அதை வந்து தியானிக்கணும். அதை வந்து நம்ம உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கணும். நம்ம உள்ள மனசில் நம்ம அந்த கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். அங்கே சண்டையே இருக்காது. நீங்கள் பாருங்கள், யார் வந்து கடவுளுடைய வார்த்தையை வந்து தினந்தோறும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அவங்க வந்து யாருக்கும் கண்ணே போக மாட்டாங்க. வீட்டில் கணவரோ மனைவி யாருன்னா கட்டினா கூச்சி போட்டாங்களோ ஒன்றும் இல்லைம்மா நீ உங்கள் வேலை பாரு, நான் என் வேலை அமைதியாக இருப்பாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அமைதியை சமாதானத்தோடு சந்தோஷம் இருக்கணும்னா கடவுளுடைய வார்த்தை தான். கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அதனால இந்த திருப்பலியில் கடவுள்கிட்ட நம்ம ஜெபிப்போம். நம்முடைய வார்த்தை வந்து எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியும் உயிர் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் நம்முடைய இந்த திருப்பலி மன்றாடுவோம். எல்லாம் தருகின்றேன் கந்தா, என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் கந்தா, என்னையும் தருகின்றேன். இயற்கையில மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கையில மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன். என்னோடு இணைந்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் கந்தா, என்னையும் தருகின்றேன். சகோதரர்களுடைய நாம் அனைவரும் கொடுக்கும் திருவலி எல்லா தந்தையாக எனக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவழி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைவற்றல் அமைதிக்கும் காரணரை மாண்புக்கு உரிய உண்மை காணிக்க வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகள் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபட போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இயேசு மனித பிள்ளைகளை கண்டு இரக்கமின்று கண்ணீர் மரங்கள பெருக்க திருமணமானார். சிலுவையில் பாடுபட்டு எங்களை நித்திய சாவிலிருந்து விடுவித்து இருந்தோறும் இருந்து உயிர்த்தெழுந்து நித்திய வாழ்வை அளித்தார். ஆகவே தூதராக தோன்றார் என்று சொல்வோர் ஆட்சியர் மற்றும் மாணவர்கள் செய்தியாளர்கள் அனைவரோடும் சேர்ந்து நான் நமது மகிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர்கள் அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இழக்கவே மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கிடைத்து தம்மை அழைத்த போது அப்பத்தெடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையெழுக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிலிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள், என் இந்த புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைமையின் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தம் அப்பத்தை மேம்படுத்தும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஒளி கூறிய தகுந்தனைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவையில் அன்பின் நிறைவேற செயல்படும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுன் மொழியில் ஏற்றிருடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புனிதராயிருந்தவராகிய புனித அனைவரோடும் ஆண்ட்ரூ கிம் இவர்களோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மரமள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, எல்லாம் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படியினால் பயிற்சி பெற்று நாம் வந்து சொல்லுவோம். விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனியுடன் நம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்ததொழுக்கு முழுகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருக்கிறாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்கிறோம். இரண்டின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியிலிருந்து கணக்கு பெற்றோர் பெயர் பெற்றோர். என் ஆண்டவரே, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியது எனது ஆன்மா நலமடையும்.
தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கைகள் தூய ஆவியானவரின் அனுதினமும் வழிய செய்கின்ற உமது அரசியல் வலுவை எம்மை கைவிட செய்வதாக படைப்பதத்தோடு இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய என் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் பலர்களுக்கும் நல்லவராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் என் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரியரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. என் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவில் தூய்மை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறும் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளினால் வாழும் பெற்ற அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. ஆண்டவர் சாட்டை. உன்னை